நான் உங்கள் மருதாணி தியாகசீலன். நம்ம இப்போ ஜுவல்லரிகள் பார்த்துருப்போம். நகைக்கடை. இந்த நகைக்கடையில் நகைகளை எல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் போய் தொட முடியாது. ஏன்னா அவ்வளவு விலை மதிப்புள்ளது. விலை மதிப்புள்ள எல்லா பொருட்களுமே எளிதில் தொட முடியாத அளவிற்கு, எளிதில் அருகே செல்ல முடியாத அளவிற்கு இருக்கும். எல்லாமே அப்படித்தான். சாதனை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, அது அப்படித்தான். எளிதில் தொட முடியாததாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் அப்படித்தான். நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு இலக்குகளை வைத்துக்கொண்டு அந்த இலக்கினிலே வெற்றி பெறுவதற்காக முன்னே பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் பலர் பாதியிலேயே திரும்பி விடுகிறார்கள். பெரும்பாலானவர்கள் இடையிலேயே திரும்பி விடுகிறார்கள். வெற்றி என்பது அவ்வளவு விலை மதிப்புள்ள ஒரு பொருள். அவ்வளவு எளிதாக யார் கைவசமும் வராது. எவ்வளவோ தடைகளை தாண்டினால்தான் வெற்றிகளை நாம் அடைய முடியும். அவ்வளவு விலை மதிப்புள்ளது வெற்றி. வெற்றியை நாம் யாருமே எளிதாகவோ குறுக்கு வழியிலோ அடைய முடியாது. வெற்றியை நாம் கைப்பற்ற வேண்டும் என்றால், இல்லை என்றால் நம்முடைய இலக்கினை நாம் அடைய வேண்டும் என்றால் கடினமான பாதைகளை நிச்சயமாக கடந்தாக வேண்டும். நாம் இது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றியோ அல்லது நம் இலக்கோ இவற்றை நாம் அடைய வேண்டும் என்றால் கடினமான பாதைகளை, கடினமான சூழ்நிலைகளை, பல தோல்வி படிக்கட்டுகளை நாம் சந்தித்தாக வேண்டும். காரணம், நம்முடைய விடாமுயற்சி அங்கு உறுதியோடு இருக்க வேண்டும். இது இயற்கை நமக்கு தரும் ஒரு தேர்வு என்று கூட நாம் நினைத்துக் கொள்ளலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வெற்றியை தருவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் நாம் அதை தக்க வைப்பதற்கு, வெற்றி கிடைத்த பிற்பாடு அதை தக்க வைப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை இந்த பிரபஞ்சம் பரிசோதனை செய்யும். அந்த பரிசோதனையின் கட்டம்தான் நாம் இந்த இடர்பாடுகளை அனுபவிப்பது. அதனால் நாம் நினைத்திருக்கும் நம்முடைய இலக்குகளை நாம் மாற்றிவிடக்கூடாது, குறிக்கோள்களை மாற்றிவிடக்கூடாது, தோல்வியில் திரும்பிவிடக்கூடாது. நிச்சயமாக வெற்றி ஒரு நாள் கிடைக்கும். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பரிபூர்ணமான வெற்றி நம் கைகளில் வந்து சேரும். ஆனால் பொறுமையாக இந்த இடர்பாடுகளை தாண்டி செல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வர வேண்டும். பல தடைகளையும் நாம் தாண்டி செல்லும்போது நிச்சயமாக அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். அது மிகவும் மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும் நமக்கு. ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி நம்முடைய வெற்றியினை நாம் கொண்டாடுவோம். நிச்சயமாக அது முழுமையான சந்தோஷமாக இருக்கும்.